வரலாறில் ஒரு 10 முக்கியமான போர்களை பற்றி பார்ப்போம். திருப்புரம்பியம் போர் இது வந்துட்டு கிபி 879வது வருஷம் நடைபெற்றது. இது வந்துட்டு பல்லவ மன்னன் அபராஜித்தனுக்கும் பாண்டிய மன்னன் 2ஆம் அரகுண பாண்டியனுக்கும் இடையில் நடைபெற்ற போர். அடுத்தது தக்கோலம் போர். இது வந்துட்டு கிபி 949வது வருஷம் நடைபெற்றுச்சு. இது வந்துட்டு ராஷ்டிரகூட மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இடையில் நடைபெற்றுச்சு. அடுத்தது மாலிக் கபூர் படையெடுப்பு. இது வந்துட்டு கிபி 1311வது வருஷம் நடைபெற்றுச்சு. இப்போ இந்த இதில் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜியை வர சொல்லி சுந்தரபாண்டியன் வந்துட்டு டெல்லியிலேருந்து அழைப்பு விடுத்ததுனால தமிழ்நாட்டின் மீது மாலிக் கபூர் படையெடுத்திருப்பார். அதுதான் வந்துட்டு 1311வது வருஷம் நடைபெற்றிருக்கும். அடுத்தது தலைக்கோட்டை போர். இது வந்து மிக முக்கியமான போர். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட. கிபி 1565வது வருஷம் நடைபெற்றுச்சு. இது வந்துட்டு விஜயநகர பேரரசினுக்கும் பாமினி சுல்தானியத்துக்கும் நடுவில் நடைபெற்ற போர். அடுத்தது வந்துட்டு முதலாம் பானிபட் போர். இது கிபி 1526வது வருஷம் நடைபெற்றுச்சு. இது அக்பருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடைபெற்ற போர். அடுத்து 2ஆம் பானிபட் போர் வந்துட்டு கிபி 1556வது வருஷம் நடைபெற்றுச்சு. இது அக்பருக்கும் ஹெமு மன்னனுக்கும் இடையில் நடைபெற்ற போர். அடுத்தது 3ஆம் பானிபட் போர் கிபி 1761வது வருஷம் மராத்திய மன்னர்களுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையில் நடைபெற்ற போர். அடுத்தது ஹால்டிகட் போர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர். கிபி 1576வது வருஷம் நடைபெற்ற போர். இது வந்துட்டு முகலாயர்களுக்கும் மகாராணா பிரதாப் சிங்குக்கும் நடுவில் நடைபெற்ற போர். அடுத்தது பிளாசி போர் 1757வது வருஷம் பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வங்காள நவாப்புக்கும் இடையில் நடைபெற்ற போர். அடுத்தது பக்சார் போர் கிபி 1764வது வருஷம் நடைபெற்றது. இது பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வங்காள நவாப்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர்.